வாழ்க வளமுடன்மா. ஆஹ் ஆஹ் சித்தர்கள் அவர்கள் இடைநிலை, இப்போ நம்ம இடைநிலையிலிருந்து விண்கள் 5 பௌதிக பிரிவுகளாக மாறுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அப்போ இந்த 5 பௌதிக பொருட்களின் மூலத்தை ஆராய்வது தான் வேதாந்தம். 5 பௌதிக பிரிவுகள், அதற்கு முடிவு, அதை அறிவது வேதாந்தம். ஆனால் சித்தர்கள் இந்த 5 பௌதிக பிரிவுகள் மற்றும் 6வதாக உயிரை பற்றி ஆராய்ந்தார்கள். சித்தென்றால் உயிர், சித்தென்றால் இயக்கம், சித்தென்றால் ஆன்மா. உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் உயிரின் மீது தவம் செய்து மனதை மனதிலே வைத்து தவம் செய்யும் பொழுது அதனுடைய அறிவை அறிந்தார்கள். மனதின் மறுமுனையான அறிவை அறிந்தார்கள் அம்மா. அப்போ சித்தாந்தம் வேதாந்தம் இரண்டும் ஒன்றுதான். சித்திற்கு முடிவானதும் வேதங்களுக்கு முடிவானதும் இறைநிலை சுத்தவெளிதான். காலையில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது சாந்தி அரவிந்தன் அம்மா சொன்னது போல் உயிரையும் உயிருக்கு மூலமான பரம்பொருளையும் சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். அதே போல் சாந்தி ஜி அம்மா சொன்னது போல் அறிவை உணர்ந்தார்கள். அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இப்போ அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், ஒரு உயிரற்ற பொருளான நீரை எடுத்துக்கொண்டாலும், பிரபஞ்சத்தில் எங்கிருந்து ஒரு துளி நீரை எடுத்தாலும் அந்த நீரின் மூலக்கூறு H2O, 2 ஹைட்ரஜன் அணுக்கள், 1 ஆக்சிஜன் அணுக்கள். அப்பொழுது நாம் நீரை பற்றி ஆராய வேண்டும் என்றால் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு துளி நீரை எடுத்தாலுமே அது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா நீர்த்துளிகளும் ஒரே போன்ற அளவே தான் இருக்கும். எனவே சித்தர்கள் தன்னுடைய உடலை ஒன்றை அறிந்தாலே உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையுமே அறிய முடியும். எனவே அவர்கள் தன் உடலை கொண்டு ஆராய்ச்சி செய்து அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டார்கள். அதே போல் சித்தர்கள் தங்களுடைய உடலை, திருமூலர் போன்ற சித்தர்கள், நம்மளுடைய காயகல்ப புக்ல இருக்குமா, அதுல தன்னுடைய உயிர் அணுக்களை மண் அணுக்களாக மாற்றிக்கொள்ளும் கலையை தெரிந்து வைத்துள்ளார்கள். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கு அவர்கள் முப்பு, குரு, ரசவாதம் போன்ற மூலிகை மருந்து பொருட்களாக உட்கொண்டார்கள். இதற்கு உதாரணம் நம்ம விஞ்ஞானமே ஒத்துக்கொள்ளும் நீண்ட நாட்கள் ஆன மரம் கல் மரமாக மாறிவிடும். அதாவது மரத்தில் உள்ள உயிரணுக்கள் கல்லாகவே மாறிவிடும். நாம் கூட பார்த்திருக்கலாம் கல் மரம் என்று. அதே போல் தன்னுடைய உயிர் அணுக்களை அவ்வாறாக மாற்றிக் கொள்வதற்கு வித்து சக்தியை பதங்கமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல சித்தர்கள் மகிழ்போகம், ஈதல், இரவாமை என்ற வாழ்க்கை நெறியை கடைபிடித்திருக்கார்கள். மகிழ்போகம் என்றால் எப்பொழுதும் இன்பம், அதாவது அளவு முறையோடு இன்பத்தை அனுபவித்தல். அப்புறம் ஈதல், தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டதனால் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் ஈதல். இரவாமை, தன்னை அனுமதி இல்லாமல் உடல் தன் உடலில் இருந்து உயிர் செல்லாமல் இருக்கும்கின்ற வித்தைகளை கற்று உடலிலே உயிரை நிலைக்க வைத்தார்கள். அதாவது உயிரை உடலில் சுதைய விட்டு மனதை அறிவாக மாற்றி இறைநிலையோடு இணைத்து விட்டார்கள். அக்காலத்தில் அது தேவைப்பட்டதாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இக்காலகட்டத்தில் நாம் அறிவில் தோன்றுகின்ற ஒரு விஷயங்கள் நாம் இந்த ஜூம் இணைய ஊடகத்தின் மூலமாக கூட எல்லோருக்கும் செல்லலாம். அக்காலத்தில் அவர்கள் வாழ்வதற்கு, கலையை போதிப்பதற்காக அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நம் மகரிஷியின் கருணை, நாம் அனைவருக்குமே இந்த மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம். நம்முடைய காயகல்ப பயிற்சி, சாமிஜி சொல்றாங்க, இதுக்கப்புறமும் ஒரு ஞானிகளோ சித்தர்களும் தோன்ற வேண்டாம், ஏனால் அனைத்தையுமே நான் உணர்த்தி விட்டேன், நீங்கள் அனைவருமே ஒரு விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமும் ஆழ்ந்து தவம் செய்து நம்மாலும் முடியும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அருமையான ஆராய்ச்சிங்கம்மா, சிறப்பு.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஆமா, மீனாட்சி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் சித்தர்கள் எப்படி வானசாஸ்திரத்தை வானியல் சாஸ்திரத்தை வடிவமைத்தார்கள். நம்ம மகிழ்ச்சியும் ஒரு சித்தர் தான். ஆக வான அறிவியல், அந்த வான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்ச தன்மாற்றம், பஞ்சபூதங்கள், கோள்கள், அதனுடைய விளக்கங்கள் தான் இது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ இந்த இறைநிலையானது அங்கே வந்து அறிவாக செயல்படுகிறது என்பதை நம் குருமகான் அவர்கள் உணர்ந்தார்கள். எல்லா சித்தர்களுமே பாரதியார் கூட அறிவே தெய்வம் தான் சொல்லியிருக்காரு, சிவவாக்கியாரும் அறிவே தெய்வம் தான் சொல்லியிருக்காரு. அதனால அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இறைநிலையானது அறிவாக செயல்படுகிறது. எப்படி அறிவாக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, அதாவது உயிரற்ற பொருட்களிலும் உயிரினங்களிலும் அது அறிவாக செயல்படுகிறது. உயிரற்ற பொருட்கள் என்பது அசேதன பொருட்கள், உயிர் உள்ளவை என்பது சேதன பொருட்கள் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. துல்லிய சமதள சீர்மை, ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அந்த ஒரு தத்துவத்தின்படி அப்போ உயிராற்றல் வந்து பொருட்களில் வந்து பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி, உருவ அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. அப்போ அந்த இயக்க ஒழுங்குன்ற காரணத்தினால தான் அந்த வானியல் சாஸ்திரத்தை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ இயக்க ஒழுங்கு என்பது என்ன? நம்ம நவகிரக தவம் செஞ்சுருக்கோம். சூரியனிலிருந்து 3 கோடி மைல்களுக்கு அப்பால் புதன், 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சுக்கிரன், 9 கோடி மைல்களுக்கு அப்பால் பூமி, இப்படி வந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம தவம் செய்திருக்கோம், நம்ம இப்போ அதை அறிவம் உணர்ந்திருக்கோம். அப்போ இதுதான் வந்து அந்த இறைநிலை அறிவாக செயல்படுகிறது. இதுதான் வந்து இயக்க ஒழுங்கு. இந்த இயக்க ஒழுங்கை சித்தர்கள் கணக்கிட்டு கொண்டு 12 மாதங்களுக்கு முன்னாடியே, ஒரு வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பஞ்சாங்கத்தை தயாரித்துடுறாங்க. பஞ்சாங்கமோ அல்லது தினசரி கேலண்டர்லையோ. அப்போ அதில் வரக்கூடிய திதிகள், இப்போ அமாவாசை என்னைக்கு வரும், பௌர்ணமி என்னைக்கு வரும்ன்றது கரெக்டாக அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி போட்டுறாங்க. அது மாறதில்லை. அதே மாதிரியாக கிரகணங்கள் எந்தெந்த நேரங்களில் ஏற்படுகின்றது என்பதையும் கரெக்டாக கணிச்சு போடுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து வானியல் சாஸ்திரம் தான். இன்னும் வானியல் சாஸ்திரம் என்பது நிறைய இருக்குது. ரொம்ப டீப்பாக போனோம்னா அதை பற்றி படித்தவங்க, அதை பற்றி டிகிரி வாங்கினவங்கலாம், ஜோசியர்கள்லாம் வந்து இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சித்தர்கள் அந்த இயக்க ஒழுங்கின் காரணமாகவும், அந்த துல்லியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த துல்லியத்தின் காரணமாகத்தான் அதை வந்து இவ்வாறாக கோள்கள் செயல்படுகின்றது, இறைநிலை அறிவாக செயல்படுகிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் வடிவமைத்தார்கள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அருமையம்மா, மிகச்சிறப்பு. வாழ்க வளமுடன். கோதையம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மகரிஷி சொல்லுவாங்க, இவங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில்களோட சேர்த்து பார்க்கும் பொழுது, அந்த அணுவுக்குள்ளும் சென்று உள்நுழைந்து தானே அதுவாக மாறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களும் ஞானிகளும், மெய்ஞானிகள் குறிப்பா சொல்லணும்னா, விஞ்ஞானிகள் எப்படி பெருக்கியை கொண்டு பார்த்து ஒவ்வொரு பொருளையும் பிரிச்சு பார்த்து அதனுடைய தன்மைகளை ஆராய்ஞ்சாங்க, மெய்ஞானிகள் உள்ளுணர்வாக. இன்னும் சொல்ல போனா நாம ஒருத்தர் பேசி ஒருத்தர் உணர்கின்ற ஒலி வகைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டோம். மகரிஷி போன்ற மகான்களுக்கு இறைநிலையே உணர்த்துகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உபனிஷத்துக்கள் ஆகட்டும், ஒரு சில வேதங்கள்ல சொல்லப்பட்டவை ஆகட்டும், அந்த முனிவர்களுக்கு உள்ளுணர்வாக இறைநிலையே கொடுத்தவைதான் இனி வரைக்கும் நம்ம பின்பற்றி அதுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவங்க வந்து இறைநிலையை உணர்வதற்காக ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் தான் அதுவாக மாறி அதன் தன்மையை உணர்ந்திருப்பாங்க. அதை பற்றி எல்லாம் சொன்னவங்களால இறைநிலையை பற்றி மட்டும் முழுமையா சொல்ல முடியல. சுவாமிஜி அத வந்து ஒரு அழகா ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அந்த இயக்கத்தை மட்டும், ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார் அறிவு அங்கேது. அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார்.
ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் சென்று அந்த ஆதி நிலையையும் பார்த்துட்டாங்க, அணுநிலையும் பார்த்தாங்க. இப்ப சித்தர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ளயும் இப்போ சூரியனை வழங்கின காலம் இருக்கு இல்லைங்களா? நம்ம வழிபாட்டு முறைகளை சமயங்களை பார்க்கும்போது அப்படித்தான் தொடங்கியிருக்காங்க. மனிதனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்த இயற்கையை முதல்ல வணங்க தொடங்கியிருக்காங்க. அப்ப இயற்கை அப்படிங்கும் போது மனித குலத்துக்கு முதல்ல ஆற்றலை கொடுத்த சூரியன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த சூரியனே தானாக மாறி அவர்கள் மனதுக்குள்ள அந்த நிலைக்கு செல்லும் போது உணர்த்தியதை கொண்டுதான் அந்த தூரங்கள், அந்த விஷயங்கள். அவங்க டெலிபதிங்கிற மாதிரி ஒரு சித்தர் இன்னொரு சித்தர் கூட பேசின கதைகள்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மகரிஷி எண்ணத்தினுடைய வலிமையை எப்படி சொன்னாங்க? ஜவஹர்லால் நேரு ஐயா இததான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ஒருத்தர்கிட்ட எழுதி கையில கொடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில எடுத்து பார்த்தா ஐயா அதையே பேசியிருக்காங்க அங்க நடந்த ஒரு சபையில். அப்போ எண்ணங்களின் மூலமாகவும் அவங்க உள்ள திண்ணிய நிலைக்கு போக தெரிஞ்சவங்க. அப்போ அதனால உலகத்திலே பார்க்கக்கூடிய பொருட்களுக்குள்ளெல்லாம் சென்று அதனுடைய நிலையை உணர்ந்து சொன்னதுதான் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆரியபட்டர். எத்தனையோ வருடத்திற்கு முன்னாடி இந்த தூரங்களை கணக்கெடுத்து சொல்லிட்டார். இந்த தூரங்களை கணக்கெடுக்கணும்னா அவங்க தானே அதுவாக மாறி இருந்தால் தானே முடியும், இல்லாம எப்படி சொல்ல முடியும்? யாரும் டிராவல் பண்ணல, அன்னைக்கு ஒரு பெருக்கி இல்ல, கண்ணால பார்க்கக்கூடிய தன்மைகள் இல்ல. அப்போ அவர்கள் அதுவாக மாறினால் அதுவே சொல்லும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த நிலைக்கு போயிருக்காங்க. அந்த மன அலை சூழலுக்கு சென்று அந்த பொருளாக மாறும் பொழுது அந்த பொருளின் தன்மையை அவர்கள் உணர்ந்ததை கொண்டுதான் இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய தன்மைகளை இயற்கையாக எல்லாவற்றையும் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கிடுதல் என்பது மகரிஷி எண்ணுதல் அப்படின்னும் ஒரு வார்த்தையால குறிப்பிடுவாங்க. அப்ப அந்த எண்ணத்தின் மூலமாக ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நுழைந்து சென்று அதுவாக மாறி கணக்கிட்டவை இவையாக இருக்கும் என்பது என்னுடைய புரிதலுங்கய்யா. நன்றி, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா சரஸ்வதி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கோதை அம்மா சொன்ன மாதிரிங்க ஐயா, எண்ணத்து உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். மகரிஷி பாடல்ல சொல்ற மாதிரி எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் மாறி நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இந்த பெருமை இயல்பூக்க நியதியாகும். அந்தபடி எண்ணத்தை உள் செலுத்தி அவங்க தவம் செய்யும் போது சித்தர்கள் பொதுவா வெளியில நோக்கி கூர்ந்து நோக்கி பார்ப்பாங்க, ஆராய்ச்சிக்கு எடுத்துப்பாங்க. அப்படிதான் இந்த குதிரையெல்லாம் பார்த்து கூட காயகல்பம் அஸ்வினி முத்திரை கண்டுபிடிச்சதெல்லாமே வெளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சித்தர்கள் முதல்ல கூர்ந்து கவனிப்பாங்க. அப்புறம் அதை நமக்குள்ள என்ன இருக்கு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப வெளியில நடக்கிறது எல்லாம் உடலுக்குள்ள நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணத்துக்கு இல்லாத வலிமை கிடையாது. அப்ப எண்ணத்தை உள்ள செலுத்தும் போது அதற்கு காரணமான உயிர்ல இருந்து வரக்கூடிய அலைதான் ஜீவகாந்த அலைகள் எண்ணமாக வெளியே வருது. அப்ப அந்த உயிருக்குள்ள போய் உட்காரும் போது அடுத்த ஸ்டேஜ் எதை பாக்குறாங்க? அறிவை பாக்குறாங்க. அப்ப அறிவோடு இணையும் போது அப்ப இறைவனும் அறிவும் ஒண்ணுதான். அப்ப சுத்தவெளி வெட்டவெளி சிறு துளியா அறிவா உடலுக்குள்ளே இருக்கு. அந்த அந்த உயிரோட நோக்கமே தன்னை அறிதல் தான். அப்ப தன்னை அறியக்கூடிய பாதைய இறைவனே சொல்லிடுவாங்க. அப்ப அறிவு நிலைமைக்கு தன்னை மனிதன் உயர்த்தி கொள்கிற மனிதர்களுக்கு அப்படிதான் அவங்க சித்தர்கள் அந்த உயிரை நோக்கிய பயணத்துல போனதுனால அவங்களுக்கு அந்த அறிவு அதுவே உணர்த்திடுச்சு. ஏன்னா அந்த எண்ணத்தை அதுவாவே அவங்க மாத்திக்கிட்டாங்க. அந்த தன்மை எல்லாம் கிடைச்சதுனால தான் எப்படி வந்தேன், நான் எப்படி சூரியனை செஞ்சேன், இறைத்துகள் எப்படி செஞ்சேன், விண்ணை எப்படி செஞ்சேன், பஞ்சபூதங்கள் எப்படி செஞ்சேன், தன்மாத்திரைகள் எப்படி செஞ்சேன் அப்படிங்கறது எல்லாம் அவங்களாவே மாறின உடனே அந்த இயல்பா எப்படி நடந்ததோ அத்தனை காட்சிகளும் அவர்களுக்கு அகக்காட்சியாக கிடைச்சிருச்சுங்கய்யா. அத மனித குலத்துக்கு சித்தர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நமது மகரிஷியும் அப்பேற்பட்ட மாபெரும் சித்தர் தான் அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா, வாழ்க வளமுடன். சிந்தனையை தொடருவோம் நிறைவை நோக்கி. தென்மொழி அம்மா. முடிக்கணும்.
முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை சனிக்கிழமை ஞானாசிரியன் பொறுப்பும் கடமையும் தலைப்பையொட்டி கலந்துரையாடல் சிகாகோ நேரப்படி காலை 9:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்தியா மற்றும் அமெரிக்காவிலிருந்து இணையும் ஞானாசிரியர்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருளளி ராஜாராமையா அவர்கள் இதனை வழிநடத்துவார். செப்டம்பர் இறுதியில் ஆசிரியர் பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற உள்ளது. அதற்கான ஒவ்வொரு சனிக்கிழமையும் அகத்தாய்வு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அனைவரும் பங்கு பெற்று பங்களித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19ஆம் தேதி ஆங்கில மொழிவழி எளிய முறை உடற்பயிற்சி செய்முறை வகுப்பு சிகாகோ நேரப்படி காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. வாய்ப்புள்ள அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வின் நிறைவாக வேதாத்திரிய பாடல் பாட ஸ்கை கேட்டி ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட சுந்தரம் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைத்து அமர்கிறோம். பிரம்மஞான கவி பிரம்மஞான கவி பாட மணிமேகலை ரவி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்வு, தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கு, பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றே தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி அம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றியம்மா. நன்றிங்களம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க இன்றைய வளமுடன். ஒரு முக்கிய அறிவிப்பு. குழந்தைகள் சிறுவர் கதை நேரம், சிறுவர் நீதி கதை நேரம் வரும் திங்கட்கிழமையிலிருந்து சிகாகோ நேரப்படி காலை 10 மணிக்கு நடைபெறும். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி கணக்கு. இந்த கதை நேரம் நிகழ்ச்சி தொடர்ந்து 4 வாரங்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறும். இது நிறைய மாற்றங்களுடன், நிறைய புதிய அன்பர்களுடன் சிறந்த முறையிலே வடிவமைக்கப்பட்டு புத்துணர்ச்சியோடு வரும் திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி முதல் துவங்கி 4 வாரங்களுக்கு நடைபெறுகின்றது. வாழ்க வளமுடன். இந்த சிந்தனா கேள்விகள் விஷயமாக நிறைய பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் பங்களிப்பு கொடுக்கின்றீர்கள். இதுல இந்த கேள்விகள் எப்படி எழுகின்றது அப்படிங்கறத பத்தி தகவல் சொல்லியிருந்தோம். உங்களுக்குள் எழும் கேள்விகள், உங்களை சுற்றி எழக்கூடிய கேள்விகளை தயவு கூர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா சரஸ்வதி அம்மா, சாந்தி அரவிந்தன் அம்மா, பூர்ணிமா அம்மா, ரோஜா பாபு அம்மா, இவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இந்த ஆராய்ச்சியிலே துணை புரிகின்றார்கள். ஞானாசிரியர்களும் துணை நிற்கின்றார்கள். இவங்கெல்லாம் உங்களுக்குள் எழுகின்ற கேள்விகளையும் இங்கே பகிர்ந்து மற்ற அன்பர்களையும் இந்த சிந்தனை ஆராய்ச்சியிலே பங்கெடுக்க வைத்து நாமும் உயர்வோம் என்று வேண்டிக் கொண்டு அமைகின்றேன். வாழ்க வளமுடன். வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், உடல் நலம், பொருள் வளம், மனவளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Salutations to God. God, the primordial state, transformed into the atom or the life energy. Atoms compared to form different elements, which in turn compared to form the cosmic objects and the universe. This divine state, with its infinite consciousness, also manifested as the senses between life and death. This consciousness also guides humans to lead a spiritual way of life. Let us realize this divine state, serve the world, and find true happiness. Be blessed by the divine. Salutations to Guru. My dear Guru, you showed me the way to control my thoughts and stay in peace. In that state, when my mind stays still, great joy springs from there. As the end goal of so many births in this great world, you give me a life of constant awareness. This is my happy news to you. This is my happy news to you. Be blessed by the divine. Nadishuddhi Pranayama. So, continuing the thought and the analysis that we have been doing for the last couple of days, Purnima in the Tamil meditation shared a different view that
in essence, the genetic center is the treasure that holds the key for every single transformation, right from the primordial particle to the atom, then the components, other components, planets, stars, solar systems, eventually, those are generally referred to as the Panchabhutas. And then the life beings with intelligence from one sense to sixth sense, as we know it. And the ultimate goal of the life source or of the life force is to realize the divinity. Therefore, in that process, we have a natural inclination towards, a natural pull towards the origin, where it began. Therefore, if we incline our life force towards that journey, we will eventually be able to backtrack one step at a time. And that is from the sixth sense. We will understand everything in and around us, but the first step is to realize the self, the life force. And with that help, we'll be able to realize the sixth sense, as well as when it comes to sixth sense, from the first man down to now, and going back a step, the fifth sense, and all the imprints around it, and so on and so forth. We will eventually get to where the animate things that are Panchabhutas or planetary systems. Eventually, we will go back to the components or the space itself, based on which the Panchabhutas were founded off of. And then eventually the ethereal particle and the divinity. Therefore, think of it as a journey, and as we make our way towards the divinity, we will eventually be able to know, or it will be revealed to us in that journey, in every single stage, that the knowledge and the secret for every single stage, what that stage is made up of, and the foundation, etc. And therefore, life as we know it, we know before life came into existence on this earth, we had all these components or things that needed to sustain life as we know it are already put in place for the lives, for the living beings to live and enjoy and experience and enjoy. Therefore,
in the journey, we will understand the foundation of it. And it will eventually be revealed to us. It is a journey, and specifically for Siddhas, Chit refers to the life force, or one who realized the life energy, Siddhas. So upon realizing their self, they will, by traveling further on the path, these things are kind of perks that will be revealed to them in their journey towards the ultimate realization. In other words, if you look deeper in one perspective, the Panchabhuta, 9 planetary meditation, 5 elements, 9 planetary meditation, in a way, is what is essentially being discussed as a crux of the understanding, to closely associate to your question and the explanation. But we wouldn't stop at that planetary level. If we stop, we just understood a level of it, the platform on which everything that we know, animate and inanimate things function. But the ultimate journey is even beyond that. So that was the essence. We have had the opportunity to hear from other participants. Yeah, be blessed by the divine. Nice, yeah, wonderful. Thought. Hmm. Autobiography of Yogi, Paramahamsa Yohananda, Right. and his master Sri Yukteswar. He had a calculation. It was as mesmerizing as the Siddha's findings of the planetary systems and its effect, and the size and the rotation and so on. He had a calculation that said 1 yuga or something like that goes about 48,000 years or 4,800 years. I'm not sure which one it is in one way. And so he had a very something beyond our comprehension, at least at this point. He explains that 1 yuga is like this, and he even calculates the lifespan of Earth and other constellations. I have the book. I'm searching for it, but I know I read it. I'm gonna read again and share. Try to find this That's wonderful. Yeah, nice. Anybody else? Otherwise, maybe we can go ahead and conclude the session. Thank you. Yeah, be blessed by the divine. கத்தி நிலையா வச்சிருப்பாங்க, அங்க சக்கரம் மட்டும்தான் சுழலும். ஆனால் நிலையான கத்தியில தான் நெருப்பு வருங்க ஐயா. அதே போல இந்த காந்தம் இடைநிலையில் தான் தோன்றுகிறது என்பதற்கு சாமிஜி இந்த எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. அதே மாதிரி நம்ம இப்ப ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் எப்பொழுதுமே இப்படியே பேசலாங்க ஐயா. ஏன்னா சாமிஜி இதை வலியுறுத்துறாங்க ஐயா. நீங்க வேதான் யோகான் அப்படி நம்ம ஆராய்ச்சி எடுக்கும் பொழுது அது பரமாணுவா நுண்ணணுவா பேதணுவா அந்த குழப்பங்கள்லாம் நமக்கு நீங்குங்க ஐயா. சோ பிரம்மம், வேதான், யோகான், காந்தம் அப்படி நம்ம ஆராய்ச்சி செலுத்தும் பொழுது நாம் இன்னும் இதில் விரைவாக உள்நோக்கி பயணம் செல்ல முடியுங்க ஐயா. அருமை.
நன்றிங்க ஐயா. அப்புறம் இன்னும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லலாங்களாங்க ஐயா? டைம் சொல்லுங்க இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. சாமிஜி வந்து ஒரு 3 பாயிண்ட் சொல்றாருங்க ஐயா. இப்போ ஏன் இந்த இறைத்துகள் ஏன் விஞ்ஞானிகளை பார்க்க முடியாதுங்கிறதுக்கு சாமிஜி வந்து அந்த ஒரு நுண்ணணுங்கிறது சின்னதா இருக்கிறது ஒரு காரணம் ஐயா. அது மட்டும் இல்லாம சின்னதா இருக்கிறது சுழலும் பொழுது சுத்தமா பார்க்க முடியாதுங்க ஐயா. இப்போ ஃபேனே நிலையா இருக்கும் பொழுது நம்மளால அதுல 3 இறகுகள் இருக்கா 4 இறகுகள் இருக்கான்னு பார்க்க முடியாது. அதே அந்த ஃபேன் வேகமா சுத்தும் பொழுது அந்த ஃபேனோட எத்தனை இறகுகள் இருக்குன்னு தெரியாதுங்க ஐயா. சோ நுண்ணியதாகவும் இருக்கு, அதே மாதிரி அது மிக வேகமாக சுழல்வதால அதை பார்க்க முடியாதுங்க ஐயா. இன்னொன்னு வந்து சொல்றாருங்க ஐயா, அந்த போல்டர் யூனிவர்சிட்டியில பேசுறாரு சாமிஜி. அப்ப வந்து இந்த நுண்ணணுவை வந்து என்ன பண்றாங்க, நுண்ணோக்கி வச்சு குழாயில அடைச்சு வச்சு பாக்குறாங்க இல்லையா. அப்போ குழாயில அடைச்சு வச்சு நுண்ணணுவை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நாங்க பார்க்க முடியும், நுண்ணோக்கி வச்சு பெருக்கி பார்க்க முடியும். அப்போ சாமிஜி என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த விளக்கம் மிக அருமையாகவும் ஒரு நகைச்சுவையாகவும் இருக்குங்க ஐயா. சாமிஜி கேக்குறாங்க, அந்த குழாய் வந்து எதனால் ஆனது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழாய் வந்து விண்களின் கூட்டு தான். குழாய் விண்களின் கூட்டு, அணுக்களின் கூட்டுங்க ஐயா. அப்போ அந்த குழாய்க்குள்ள இறைத்துகளையோ இல்ல நுண்ணணு இறைத்துகள் நம்மளுடைய வேதான் கூட வச்சுக்கலாங்க ஐயா. அதை உள்ள அனுப்பும் போது என்ன ஆகுமா, அது சுத்திக்கிட்டே அந்த குழாய் இருக்குங்க இல்லையா, அது அணுக்களின் கூட்டு தானே, அதுக்குள்ள ஓடி போயிடுமா. அப்போ நீங்க பார்க்கவே முடியாது. அது இயங்கிக்கிட்டே அந்த அணுக்களுக்குள்ள இருக்க இடைவெளிக்குள்ள அது ஓடி போயிடும், உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்தாராம். அதே போல ஏன் நுண்ணோக்கியால பார்க்க முடியாதுன்னா, இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை நம்மளால பார்க்க முடியும் ஐயா. அந்த தண்ணி வந்து விண்களின் கூட்டு. அந்த தண்ணியை சூடு பண்ணும் போது அதுல இருக்க அணுக்கள் விரிவடையும் பொழுது நீர் ஆவியாக மாறுங்க ஐயா. அப்ப நீராவியில வந்து தண்ணியை நம்மளால பார்க்க முடியாது. அதே அந்த நீராவியை குளிர்விக்கும் பொழுது தண்ணியா பார்க்க முடியும். அப்போ என்ன பண்றாங்க, நுண்ணோக்கியில விரிந்து விரிந்து பார்க்கும் பொழுது அது ஒரு விரிவு அலையாதான் தெரியும். அப்போ நீராவியில எப்படி தண்ணியை பார்க்க முடியாதோ அதே மாதிரி நுண்ணோக்கியால் இந்த வேதான் விண்ணை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த 3 காரணங்களை சாமிஜி சொல்றாருங்க. Nice. நன்றிங்க. எனக்கு இன்னொரு எண்ணமும் தோன்றுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு இவ்வளவு வழிகாட்டுதல் கிடைக்கிறது? ஒன்று, அதாவது சொல்லுங்க. உங்கள் கேள்விங்க ஐயா, அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லையா. உங்க கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுங்க ஐயா, அவ்வளவுதாங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த தேடல், இப்ப நம்மளும் தேடும் பொழுது எவ்வளவோ கிடக்கும். அப்போ அதுல அந்த குறிப்பிட்டது இதுதான் அப்படின்னு சட்டுன்னு தெரியணும் இல்லையா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு பக்கத்துல வந்து எழுதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மேலே இருந்து கீழா வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே வருவேன். சட்டுன்னு அந்த எழுத்து பிழைகள் எல்லாத்தையும் எங்கெங்க எழுத்து பிழை இருக்கோ அது மாத்திரம் கரெக்டா துல்லியமா இது 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 அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்போ அது குறிப்பிட்ட அந்த இது வந்து நமக்கு இதுதான் தெரிய வேண்டும். அந்த தெரிகிறது பாத்தீங்களா, அந்த துல்லியம். அது இல்லாம நீங்க வந்து உட்கார்ந்து இப்போ அந்த ஒரு இது இல்லைன்னா நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு வரியா படிச்சு அதை புரிஞ்சு, இப்போ இந்த இடத்துல இந்த ஒற்றெழுத்து இதுல இருக்கணும் அல்லது இந்த எழுத்துப்பிழை இதுல இருக்கக்கூடாது, இதை வந்து நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கும் சிரமப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆமாங்க. பார்த்த உடனே இது தப்பு இது தப்பு இது தப்பு இது தப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்றதே ஒரு ஐயா தியாகையா சொல்லுங்க ஐயா, தியாகராஜன் ஐயா. இத வந்து எப்படி சரியா சொல்றதுன்னு கொஞ்சம் திணறுகிறேன். அதாவது இது சரியான ஒரு பழமொழி ஒண்ணு
நமக்கு என்ன தெரிய வேணும் அப்படின்னு நாம நினைத்து பார்க்கிறோமோ, அல்லது நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் நினைத்து செயலில் இறங்குகிறோமோ அது மாத்திரம். அதாவது ஏகலைவன் துரோணாச்சாரியரிடம் வில் அம்பு வித்தையை கற்றது எப்படி? அவர் மரம் தெரிகிறதா? இல்லை. கிளை தெரிகிறதா? இல்லை. அதில் இருக்கும் இலைகள் தெரிகிறதா? இல்லை. அந்த கிளையிலே ஒரு பகுதியிலே உட்கார்ந்திருக்கும் பறவை தெரிகிறதா? ஆம். அந்த மாதிரி ஐயா, நாங்க அதுக்கெல்லாம் தகுதி இல்லைங்க ஐயா. நாங்கள் ஜஸ்ட் உங்ககிட்ட வந்ததுக்கோங்க ஐயா. ஐயா, இந்த விளக்கம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஐயா சக்தி நகர் அறக்கட்டளையில எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளும் தாங்க ஐயா. நிறைய வாய்ப்புகள் பேசுறதுக்கு சிந்தனை விளக்கம் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. அப்போ நாங்க எடுத்துக்கிற டாபிக்கே பிரம்மஞானம், இறைநிலை, காந்தம், இறைத்துகள், வின், இத பத்தி தாங்க கருமையம், இதுதான் சுத்தி சுத்தி நாங்க பேசிட்டே இருப்போம். அதனாலயும் அந்த 2-2.5 வருஷமா நாங்க அங்க சிந்தனை விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அதுலயே பழகி 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 இந்த விளக்கங்கள் அவங்களுக்கு தானே கிடைக்குதுங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. இல்ல, அதான் அது இப்ப நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு மரம் இருக்குது, கிளை இருக்குது, இலைகள் இருக்குது. அதுல உட்கார்ந்திருக்கிற ஒரு சிறு பறவை மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியுது. வில்லெடுத்து அம்பை நாணேற்றி பார்க்கும் பொழுது அது ஒண்ணுதான் தெரியுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லையே. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஐயா, இது இன்னும் சிறப்பாக அன்னப்பறவை போல. அது என்னதான் தண்ணீரும் பாலும் கலந்திருந்தாலும் தண்ணீரை விடுத்து பாலை மட்டுமே அது பறக்குமாம் ஐயா. அதுவே அந்த வகையில இப்ப நீங்க உங்களுடைய தேடலுக்கு நேரடியாக விடைகள் சரியான முறையிலே இனம் காணப்பட்டு அல்லது இனம் காட்டப்பட்டு சொல்லலாமா? சொல்லலாங்க ஐயா. ஆமா. அப்போ அந்த ஒரு இருக்குன்னா நீங்க ஆழ்ந்து தவம் செய்து பிரபஞ்ச இணைப்பிலே நீங்க ஒரு நல்லதொரு நிலைமையில இருக்கிறீங்க அப்படிங்கிறத இங்க இறைநிலை உங்களை அடையாளப்படுத்துகிறது. நன்றிங்க ஐயா. வாழைவளமுடன் தியாகராஜன் ஐயா. ஐயா சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. சிறப்புங்க ஐயா. நான் அதை பிடிச்சிட்டேங்க ஐயா. நான் அதை கொஞ்சம் படித்து விட்டு சொல்கிறேன். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க ஐயா. நம்மளுடைய Hindu scriptures declare that an earth such as ours is dissolved for one of the two reasons. The inhabitants as a whole become either completely good or completely evil. என்று நம்மளுடைய எர்த்தினுடைய லைஃப் சைக்கிள் சொல்லியிருக்காங்களாமா. அதை மையமாக வைத்து யுக்தேஸ்வர் என்ற அவருடைய குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் அந்த காலத்தை கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார் ஐயா. மிகவும் புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை இன்னொரு இதில் சொல்லலாம். அம்மா சொன்னதுக்கு முக்கியமா அந்த மொழி விஷயமா அம்மா சொன்னீங்க ஒரு செய்தி அம்மா. நானும் முழுக்க 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவனம்மா. ஆங்கில வழி கல்வி காலேஜ் வாட்டி தான் படிச்சனுங்க. அப்போ ஆன் த வே அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நமக்கு தெரியாது. ஆன் த வேனா என்ன சொல்ல வர்றாங்க என்று வியந்த காலம்லாம் உண்டு அம்மா. இது செந்தமிழும் நாப்பழக்கம் என்றது சொல்வது போல இது காலத்தின் கோலம் என்றும் சொல்லலாம். படிக்க படிக்க அதுவா வந்துருமா ஒரு மொழி மட்டும்தான். இது ஒரு பழக பழக வந்துருங்கய்யா. படிக்கணும்னு இல்லை, பழகினாலே வந்துடும். நான் எனக்கெல்லாம் நான் புத்தகம் படிக்கிற ஆள் கிடையாதுங்கய்யா. அது எனக்கு அது ஏன்னு தெரியல.
ரொம்ப புத்தகங்கள் படிக்க மாட்டேன். எல்லாமே செவி ஞானம், கேள்வி ஞானம். இது வந்து நம்ம மதுரை கோபுதூர் ஐயாவும் இதை வந்து ஒரு முறை சொன்னாங்க. ஐயா, புத்தகம் படிப்பதை விட கேள்வி ஞானம் மிக பெரிது ஐயா. மகான் உரைகள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், உள்ள பதிஞ்சிருங்கய்யா அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதுதான் நானும் இது ஆதியிலேருந்தே அதுதான், இப்பவும் அதை தான் செயல்படுத்திட்டு இருக்கிறேன். ஆகையினாலே இறைநிலை எங்க இருந்து என்ன செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல இதுல வந்து நீங்க மொழி என்பது ஒரு மொழி, அவ்வளவுதான். அது வந்து ஒரு கலை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது வந்து திறமை, கலை அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு மொழி. நம் மனதில் தோன்றியதை வெளிப்படுத்த உதவும் ஒரு வழி. கருவின்னு சொல்வதை விட அது வழி, வெளிப்படுத்தும் விதம், அவ்வளவுதான். சரிங்க. மகான் தான் சொல்லியிருக்கிறாரு. ஒலி என்பது உள்ளத்தில் தோன்றிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் முறை. சரிங்க ஐயா. அவ்வளவுதான் ஐயா, நானும் சாந்தி அம்மாவும் தோழிகள் ஐயா. எங்க வீடும் பக்கம் பக்கம் தான். நாங்கள் ஏதோ உதுண்டு பிறண்டு ஆன்மீகத்துல ஏதோ செய்வோங்க ஐயா. ஒன்னாதான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் நட்பு அப்படிங்கறது எனக்கும் தெரியாது. உங்க 2 பேரையும் சொல்லி நீங்க வந்து ஆங்கிலத்துல நடக்கிற தவத்துல பங்கு கொள்ளுங்கன்னு சொன்னது. இத வந்து நம்ம இங்க அமெரிக்க ஒருங்கிணைப்பாளர் முரளி ஐயா சொல்லுவாரு. இது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா மேஜிக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுவாரு. அது மாரியம்மாளம்மா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இது நடக்கும், இதை கண்டு வியந்த காலம் கடந்து போகும் அப்படின்றாங்க மாரியம்மாளம்மா. இதெல்லாம் வந்து இப்போ புதிதாக இப்போ ஒரு இனிப்பு அல்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. முறை சாப்பிடுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். 2 முறை 3 முறை அது வந்து வித்தியாசமா தெரியும். அதுக்கப்புறம் பழகிரும். அவ்வளவுதான். அது மாதிரிதான் எல்லாமே. அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு இருக்குதா, ரொம்ப பொருட்படுத்துவதில்லை. அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய நடக்குது, நடக்கும். நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. அது நான் மாத்திரம் இல்லை, எல்லோருக்குமே இது சாத்தியம். எல்லாருக்கும் இது வந்து நடக்கும். இது இந்த ஆங்கில தவ நிறைவுல இந்த மாதிரி இப்போ உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறது வந்து இதைதான் நாங்க வந்து சத் சங்கம்னு சொல்றது. நீங்க இன்னும் சில இது சொல்ல வந்தீங்க, நாங்க இடைமறித்து பேச ஆரம்பிச்சிட்டோம். சொல்லுங்க. இல்லைங்க ஐயா. இதுதாங்க ஐயா, நாங்க 2 பேரும் ஏதோ செய்தோங்க ஐயா. நீங்க நாங்கள் செய்கின்ற தவறை பொறுத்தவரை வழி நடத்துங்கள் ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. இது வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லணும். என்ன சொல்லணும்னா, ஆங்கிலம் கற்பதற்கு அல்லது ஆங்கிலத்தில் பேசி பழகுவதற்கு எளிய வழி இந்த வடக்கிந்தியர்கள் பேசும் ஆங்கிலத்தை இதை நான் வந்து இதுல வந்து சங்கு சக்கரமும் இணையாது. அது பார்த்துருக்கோம் இல்லையாமா? 2 சக்கரம் சண்டு சக்கரமும் இணையாது. ஏன்னா அதிலிருந்து வருகின்ற அலை. அப்போ சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்கிறதுனாலதான் அந்த சங்கு சக்கரம் நம்ம வீட்டு ஹால்லயோ இல்ல பால்கனிலயோ இருக்குது. இதுவே சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இல்லைன்னா அது எங்கேயோ போயிடும். சரிங்களா? அது மாதிரிதான் சூரியன்ல இருந்து வருகின்ற அலையும் பூமியிலிருந்து வருகின்ற அலையும் இதண்டையும் ஒன்றை ஒன்று விளக்குது. ஆனா சுத்தமா விலகி போகாமல், எங்கேயோ போகாமல் இடைநிலை சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ 2 விளக்கு ஆற்றலும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் எங்கு சமனாகிறதோ அதுவே தொலைவாக அமைகிறது அம்மா. இது நமக்குள்ளாக ஒவ்வொரு இறைத்துகள்லயும் நடக்குது. அதேதான் அண்டங்களிலும் நடக்குதுமா. அந்த தூரம் இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் தனித்தனியா இருக்கும். இப்போ சூரியன் வேற, பூமி வேற, என்னுடைய கை வேற, கால் வேற. அந்த தூரம்ங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த ஏதோ கேடி ஐயா ஒரு சம்ஸ்கிருத் வார்த்தை சொன்னாரு. அத பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு, ஒரு 2த்துக்கு ஒரு தொலைவு. அந்த தூரம்ங்கிறதுனாலதான்
எல்லாம் தனித்தனியா இருக்குமா? இல்லைன்னா எல்லாருமே ஒட்டிட்டு நம்ம எல்லாருமே ஒட்டிப்போம், எல்லா உலகங்களும் ஒட்டிக்கும். அந்த தொலைவு என்பது ஒரு சிறப்பான வார்த்தை. அதுதான் அனைத்தையும் பிரித்து காட்டுகிறது. ஏற்றுக்கொள்ள முடியுதாமா? சரிங்கம்மா. நன்றிம்மா, 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 நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.